Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Students, நான் பேசுறது வழங்குமா இருந்தா மெசேஜ்ல ரிப்ளை பண்ணுங்க எஸ் and ஓகே. லாஸ்ட் கிளாஸ்ல வெப் பேஜ் சம்பந்தமான இன்ட்ரடக்ஷன் விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், ரெஸ்பான்சிவ்னஸ் அந்த மாதிரி விஷயங்கள். ஸோ ஃப்ரம் திஸ் கிளாஸ் வந்து ப்ராக்டிக்கலாக போயிட்டுருக்கும். லைவாக கோடிங்ஸை நான் டைப் பண்ணி அதை ரன் பண்ணி செக் பண்ணி பார்க்கணும். அண்ட் செகண்ட் வீக்குரிய வீடியோ மார்னிங் அப்லோட் பண்ணியிருந்தேன் விஎல்இல. அண்ட் த்ரூ யூர் வெச்ரெஃப் 3-4 ஸ்டூடெண்ட்ஸ் கூடவே நான் அந்த மெசேஜ் அனுப்பியிருந்தேன் செக் பண்ண சொல்லி. ஓகே, நீங்கள் வெப்சைட்டுக்கு போனீங்கன்னு சொன்னால் அனுப்பின அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஜஸ்ட் சிங்கிள் வீடியோ வர மாதிரி தான் செட் பண்ணியிருக்கேன் நான். அதே பேஜில் நீங்கள் வீடியோங்கிற டெப்பை கிளிக் பண்ணுவீங்களா இருந்தால் சமரி எத்தனை வீடியோ இருக்கோ அத்தனையும் ஒரு லிங்க்ல எடுத்து பார்க்கலாம். அதை சர்வ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அந்த லிங்கை எக்ஸாம் டைமில் சர்ச் பண்ணிட்டு மல்லு கட்ட வேண்டிய அவசியம் இருக்காது. ஓகே, ஜஸ்ட் ஒன் பேஜ்லேயே எல்லாத்தையும் நான் சமரி பண்ணி வச்சுக்கிறேன். ரெண்டாவது விஷயம், யார் சரி இதில் நேமை கொடுத்துருந்தா இமீடியட்டாக ரீநேம் பண்ணி கொள்ளுங்க. இல்லை அடுத்த 2-3 மினிட்ஸில் நான் உங்களை கிளாஸ் விட்டு ரிமூவ் பண்ணிடுவேன். இந்த இடத்துல உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மட்டும்தான் எனக்கு விசிபிளாக இருக்கும். ரிஃபாஸ் ஐஃபோன் யாராவது இமீடியட்டாக ரீநேம் பண்ணுங்க, இல்லைன்னு சொன்னால் கிளாஸ் விட்டு போங்க. ஃபாத்திமா சனோ, ஃபாத்திமா பாஷா, மஹமத் ஷாஜித் எல்லாருமே நேமை கொடுத்து வச்சுக்கிறீங்க. அடுத்த 5 மினிட்ஸுக்குள்ளே இவங்க ரீநேம் பண்ணலன்னா கிளாஸ் விட்டு ரிமூவ் பண்ணிக்கொள்ளே தயவு செய்து செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, அடுத்த விஷயம், அண்ட் ஸ்லைட்டை வந்துட்டு ஷேர் பண்ணுறேன், அது கிடைக்குதாங்கிறத செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே பிள்ளைங்க, இப்போ ஸ்லைடு உங்களுக்கு விளங்குதா? சாட்டில் ரிப்ளை பண்ணிக்கிட்டா போதும், யாரும் மைக் ஆன் பண்ண தேவையில்லை. ஓகே, ஸோ ஃப்ரம் திஸ் கிளாஸ் up to next 3 or 4 class will purely discuss about HTML coding only. HTML மட்டும் செக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு அடுத்ததான் CSS வரும். HTML கோடிங் எப்படி ஒர்க் பண்ணுறது, எப்படி டைப் பண்ணலாம், அது எப்படி டெஸ்ட் பண்ணுற சரியா பழையாங்கிற விஷயங்கள், அந்த விஷயத்தை நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். HTML பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ண விஷயம் தான். So which is equal to hypertext markup language. And நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம்னு சொன்னா நம்மளோட கண்டென்ட், டெக்ஸ்ட் அல்லது இமேஜ், வீடியோ, ஆடியோ இது போன்ற கண்டென்ட் அல்லது டேட்டாஸை வெப் பேஜினூடாக வியூவர்ஸுக்கு டிஸ்பிளே பண்றது தான் இவரோட வேலை. இவருக்கு இது இடது பக்கம் வச்சிருக்கணுமா, வலது பக்கம் வச்சிருக்கணுமா, அந்த மாதிரி விஷயங்கள். இது என்ன லே அவுட்ல வச்சிருக்கணும். லே அவுட் மீன் இப்போ இருக்கிற வெப்சைட்ல நீங்க போய் பார்த்தீங்கன்னா விளங்கும். ஒரு சைட்ல வந்துட்டு பிக்சர் இருக்கும், அதுக்கு பக்கத்துல டெக்ஸ்ட் இருக்கும், அதுக்கு பக்கத்துல வேற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ ஒரு லே அவுட் ஒன்று காணப்படும், ஒரு பாக்ஸ் மாடல் ஒன்று இருக்கு. ஸோ அதெல்லாம் இவரோட வேலை இல்லை. இவர்கிட்ட நீங்க ஒரு விஷயத்தை கொடுத்தீங்கன்னு சொன்னா அவர் லைன் பை லைனா காட்டுவார். ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க ஒரு சென்டென்ஸ் டைப் பண்ணுவீங்க, சென்டென்ஸ் அதுக்குள்ள நீங்க ஒரு பிக்சர் போடுவீங்க, அதுக்கு அமரும், அது பக்கத்துல பெறாது. அந்த விஷயங்கள் இவருக்கு தெரியும். அண்ட் அடுத்த விஷயம், இவர் HTML வேலை நினைச்சுன்னா ஒரு கண்டென்ட்டை கொடுத்தீங்கன்னு சொன்னா அந்த வெப் பேஜ்ல இடது பக்கம் மேல் மூலையில இருந்து தான் அதை டிஸ்பிளே பண்ண ஆரம்பிப்பார். இடையில சென்டர்லயோ இல்லை அங்கல பக்கம் இருந்தோ இல்லை கீழுக்கு இருந்தோ வராது. அந்த விஷயமே இருக்கு தெரியாது. அதை CSS தான் பார்க்குது. ஓகே, இவர வேலை என்னன்னு சொன்னா டிஸ்பிளே கண்டென்ட் இன் வெப் பேஜ். வெப் பேஜ்ல கண்டென்ட் அல்லது இன்ஃபர்மேஷனை டிஸ்பிளே பண்றது. ஸோ இது ஆல்ரெடி சொன்ன மாதிரி HTMLங்கிற விஷயம், ஹைப்பர்டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ்ங்கிறது டேக்ஸை யூஸ் பண்ணி தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. இதுல வர அநேகமான டேக்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னா கப்புல இருக்கு. ஒரு ஸ்டார்டிங் டேக், அதுல க்ளோசிங் டேக், ரெண்டு விஷயங்களும் அதுக்குள்ள கம்பினேஷனா இருக்கு. ஒரு சில டேக் 10% டேக்ஸ் வந்துட்டு சிங்கிள் டேக் ஆகும், அது க்ளோசிங் டேக் இருக்காது, ஸ்டார்டிங் டேக் மட்டும் தான் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பிரேக், BR ஒரு டேக் ஒன்று இருக்கு, அது பிரேக் சிங்கிளா தான் இருக்கு. அடுத்தது ஹொரிசாண்டல் ஒரு டேக் ஒன்று, அதாவது ஒரு லைனை கீறுற மாதிரி, ஒரு கோடு ஒன்று அடிக்கிற மாதிரி ஹொரிசாண்டல் HR டேக்னு சொல்லுவாங்க, இல்லைன்னு ஹொரிசாண்டல்னு சொல்லுவாங்க. அதில் குறியீடு வந்து HR தான்.
ஓகே, அதே மாதிரி இமேஜுக்குரிய டேக் ஐஎம்ஜி சிங்கிளா தான் வரும். ஸோ இப்படி சில டேக்ஸ் வந்துட்டு அதுக்கு க்ளோசிங் டேக் இருக்காது, ஸ்டார்டிங் டேக் மட்டும். ஓகே, அடுத்த முக்கியமான விஷயம் இதுல நீங்க பாருங்கள், பாயிண்ட் நம்பர் 4 பாருங்க. ஸ்டார்டிங் டேக் வந்துட்டு பீண்டு ஸ்டார்ட் பண்ணுது. இந்த இடத்துல பீண்டு வர விஷயம் போல்டு டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங்கோட சம்பந்தப்பட்ட ஒரு டேக் ஒன்று தான் இது. ஒரு எழுத்தை ஃபார்மேட் பண்றது சம்பந்தமா நம்ம ஆல்ரெடி வேர்ட்ல நீங்க படிச்சிருப்பீங்க. ஃபார்மேட்னா என்ன, ஒரு டெக்ஸ்ட் எப்படி ஃபார்மேட் பண்றது. ஸோ இதை போல்ட் பண்ணணுமா இருந்தால் பீங்கிற டேக் யூஸ் பண்ணுவாங்க. பீங்கிற டேக் வந்து கப்புலா தான் வரும், சிங்கிளா வராது. பீண்டு ஸ்டார்ட் பண்ணும் அண்ட் உங்களோட சென்டென்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் பீண்டு க்ளோஸ் ஆகும். ஓகே, இதுல பாருங்க ஸ்டார்டிங் டேக்ல வந்துட்டு அந்த ஃபார்வர்ட் ஸ்லேஷ் இருக்காது, க்ளோசிங் டேக்ல மட்டும்தான் ஃபார்வர்ட் ஸ்லேஷ் வரும். அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது நெஸ்டட் டேக்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்கு டேக்குள்ள. அதாவது நீங்க எக்ஸல் படிக்கிறப்போ இஃப் கண்டிஷன்ல இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தியிருந்தேன். நெஸ்டட் டேக்ன்னு சொல்லி, அது நெஸ்டட் இஃப் கண்டிஷன். ஓகே, இப்போ நான் முதலாவது ஓரல் குயிஸ் நான் ஆக்களை செலக்ட் பண்ணி, இப்போ அவங்களோட பேரை கூட கூப்பிட மாட்டேன், ரெண்டமா செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணி அவங்களுக்கு மெசேஜ் பண்றேன். மெசேஜ் பாக்ஸ்ல அவங்களுக்கு ரிப்ளை வரும். அவங்க 30 செகண்டுக்கு ரிப்ளை பண்ணாட்டி அவங்க கிளாஸ்ல இல்லைன்னு நினைச்சிட்டு ரிமூவ் பண்ணிடுவேன்னா, மெசேஜ் பண்ணிட்டேன் முதலாவதா 3 பேருக்கு மெசேஜ் பண்றேன். 3 பேரும் இமீடியட்டா ரிப்ளை பண்ணுங்க. உங்களோட டெக்ஸ்ட் பாக்ஸை பாருங்க, மெசேஜ் பாக்ஸை பாருங்க, மெசேஜ்ல தான் ரிப்ளை மெசேஜ் பண்ணி கொடுக்குறேன். ஓகே, ஒரு ஆள் ரிப்ளை பண்ணிட்டு 3 பேருக்கு அனுப்பியிருக்கிறேன். 3 பேர்ல ஒரு ஆள் ரிப்ளை பண்ணிருக்கு. ரெண்டாவது ஆளும் ரிப்ளை பண்ணிட்டு ஒரு ஆள் ரிப்ளை பண்ணல. ஓகே, இப்போ ரிப்ளை பண்ணாதால நான் கிளாஸ் அவுட்டு தூக்குறேன் பிள்ளைகள். ஐம் ரியலி சாரி. 17 IC 145ங்கிற அந்த ஆள் வந்துட்டு ரிப்ளை பண்ண இல்லை. அவரை கிளாஸ் அவுட்டு ரிமூவ் பண்ணேன். நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன் பிள்ளைகள், உங்களுக்கு கிளாஸுக்கு வர கஷ்டமா இருந்தால் வேறாமல் கொடுங்க. நான் நிச்சயமா உங்களை நான் எந்த வகையிலையும் பனிஷ் பண்ண போறதில்ல. பட் கிளாஸை வந்து ஒன் பண்ணி வச்சுட்டு டீச் பண்ற எங்களை முட்டாளாக்கிறதுல பார்க்க வேணும். நான் போன செமிஸ்டர்லாம் தேர்ட் இயருக்கு நான் அந்த பிள்ளைகள் ஒழுங்கா இருந்துச்சு, இந்த வேலை பார்க்குறதில்ல. பட் உங்களையில நான் போன செஷன்லையும் பார்த்தேன், இந்த செஷன்லையும் பார்த்தேன், ஒரு சில ஆக்கள் இந்த வேலை பார்த்தேன். ஆளை ரிமூவ் பண்ணிட்டேன். ரியலி சாரி. ஓகே, இப்போ நான் கேள்வி என்னென்ன சின்ன பிள்ளைகள், ஓகே போன கிளாஸ்ல ஜாயின் பண்ண இல்லை இதில் ஜாயின் பண்ணலாம், அதில் இஷ்யூ இல்லை. ஓகே, ஸோ இதில் கேள்வி என்னென்னு சொன்னால் நெஸ்டட் டேக்னா என்ன. நான் மெசேஜ் பண்ண 2 பேரும் தான் இன்னைக்கு ரிப்ளை பண்ணுவேன், வேறு யாரும் ரிப்ளை பண்ண வேணாம். யாருக்கு மெசேஜ் பண்ணணும் அவங்க மட்டும் ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுங்க. நெஸ்டட் டேக்னா என்ன நீங்கள் விளங்குனதை சொல்லுங்க. சரி போல முக்கியம் இல்லை பிள்ளைகள், உங்களுக்கு எது விளங்குறீங்க அதை சொல்லுங்க. புலண்டா பிரச்சனை நீங்கள் ரிப்ளை பண்ணாட்டி குரூப்ல இல்லைன்னு எடுத்துக்கொள்ளும், கிளாஸ்ல இல்லைன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். அதனால கேட்கும். சரியா ஆன்சர் பண்ணீங்கன்னா போனஸ் பாயிண்ட். ஃபாத்திமா சனோங்கிற கேர்ளை ரீநேம் பண்ண சொன்னா அவங்க இன்னும் ரீநேம் பண்ணல. அவங்கள கிளாஸ் அவுட்டு ரிமூவ் பண்ணனே. அடுத்தது ஃபாத்திமா ஃபஸின்ற ஒரு இந்த 2 பேரும் கிளாஸ் அவுட்டு ரிமூவ் பண்ணுறேன். நான் கிளாஸில் நான் ஆல்ரெடி சொன்னேன், தயவு செய்து பேரோட இருக்க வேண்டாம், ரெஜிஸ்டர் நம்பரோட இருங்கன்னு சொல்லி. இந்த கிளாஸில் சப்ஜெக்ட்டுக்கு சம்மந்தம் இல்லாத வந்தீங்கன்னா எனக்கு தெரியாது யாருன்னு சொல்லி. ஃபாத்திமா ஃபஸி இன்னும் ரீநேம் பண்ணப்படல. குட். ஓகே, நெக்ஸ்ட் டேக்குண்டா கேட்ட ஆன்சருக்கு ஒருத்தரும் ஆன்சர் பண்ணல 2 ஸ்டூடெண்ட்டும். வேற யாரும் தெரிஞ்சாக்கள் இருக்குண்டா? சார்
இப்ப நம்ம ஒரு டெக் ஒன்று போட்டு ஸ்டார்ட் பண்ணிருக்கோம்னு சொன்னா இப்ப ஹெடிங் 1 சொல்லி போட்டிருக்கோம்னா அதை நம்ம லாஸ்ட்ல என்ன செய்யணும் ஹெடிங் என்னன்னு சொல்லி கொடுத்துட்டு அதுக்கு பிறகு அதை க்ளோஸ் பண்ணணும். அதைத்தான் நெஸ்டட் டெக் அப்படின்னு சொல்றாங்க நான் நினைக்கிறேன். ஓகே, ஒன் ஆன்சர். நார்மலா நெஸ்டட்ங்கிறது இஃப் கண்டிஷன்ல நான் வழங்கப்படுத்திருந்தேன். ஒரு இஃப் கண்டிஷனுக்குள்ள இன்னொரு இஃப் கண்டிஷன் வாரதைத்தான் நம்ம நெஸ்டட் இஃப் கண்டிஷன் சொல்றோம். சேம் கான்செப்ட் தான். நீங்க ஒரு டேகுக்குள்ள இன்னொரு டேக் வரும். இப்போ லைவ் அந்த எக்ஸாம்பிள் நீங்க பார்க்கலாம். H1ங்கிற டேக் வந்து ஸ்டார்ட் பண்ணி அதை ஃபினிஷ் பண்ணிருக்கிறேன். அதுக்குள்ள ஐன்ற ஒரு டேக்கை ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இட்டாலிக் ஐன்றா எழுத்து ஒரு கேவா வர மாதிரி சாய்ந்து வர மாதிரி. ஓகே, நீங்க கேட்ட கேள்வி ஒரு ஆள் டவுட் கேட்டு இருக்கு. நான் லாஸ்டா விளங்கப்படுத்தி விளங்கும். அடுத்தது இந்த டேக்ங்கிறது நெஸ்டட் டேக்ங்கிற கான்செப்ட் உங்களுக்கு வழங்கிருக்கும். ஒரு டேகுக்குள்ள இன்னொரு டேக் வரும். ஓகே, அதான் நம்ம நெஸ்டட்ங்கிறது மோர் தென் ஒன் டேக் ஒன்றா வரும். ஓகே, அடுத்தது இதுல பாருங்க H1 ஸ்டார்ட் பண்ணி H1 க்ளோஸ் பண்ணிருக்கிறேன். இன் பிட்வீன் ஐயை ஸ்டார்ட் பண்ணி ஐயை க்ளோஸ் பண்ணிருக்கிறேன். இந்த ஆர்டர் வந்துட்டு கட்டாயம் ஃபாலோ பண்ணப்படணும். ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் H, அதுக்கு பிறகு ஐங்கிற டேக்கை ஸ்டார்ட் பண்ணி எனக்கு தேவையான விஷயங்களை இன்புட் பண்ணிருக்கேன், டைப் பண்ணிருக்கிறேன். இப்போ இல்ல செகண்டா வாரது ஸ்டார்டிங்ல பாருங்க ஐ, இந்த செகண்டா வாரது ஃபர்ஸ்டா க்ளோஸ் ஆகும், ஃபர்ஸ்டா வந்தது லாஸ்டா க்ளோஸ் ஆகும். ஓகே, அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இது உங்களுக்கு நிறைய இடத்துல கன்ஃபியூஸ் பண்ணும், மைண்ட்ல வச்சுக்கொள்ளுங்க. ஆக ஃபர்ஸ்டா வாரது ஆக லாஸ்டா தான் க்ளோஸ் ஆகும். ஓகே, இடையில ஃபார் எக்ஸாம்பிள் இதுல இன்னொரு டெக் கொண்டு ஐக்கு பக்கத்துல இன்னொரு டெக் கொண்டு ஸ்டார்ட் பண்றேன், போல்ட் பண்றதுக்கு பிஏ போட்டேன்னு வச்சுக்கொள்ளுங்க. ஸோ அந்த பி எந்த இடத்துல க்ளோஸ் ஆகும்? H1க்கு புறவா, ஐக்கு புறவா, இல்ல ஐக்கு முதல்ல? இது ஓபன் கொஸ்டினா, யார் வேண்டாலும் ஆன்சர் பண்ணலாம். ஐக்கு முதல்ல க்ளோஸ் ஆகும். ஸோ அந்த ஆர்டர் நீங்க கண்டினியூ பண்ணணும். ஓகே, எல்லா டெக் HTML வர சகல டெக்கும் அப்படிதான். மாறி போட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எரர் காட்டாது. எந்த ஒரு எடிட்டர்லையும் அது எரரா காட்டாது. பட் உங்களோட அவுட்புட் வந்து வித்தியாசப்படும். அவுட்புட் வெறும் பட் வித்தியாசமா வரும். நீங்க எதிர்பார்க்குற அவுட்புட் உங்களுக்கு கிடைக்காது. ஓகே, ஸோ அந்த ஆர்டரை ஞாபகம் வச்சுக்கொள்ளும். அண்ட் திஸ் இஸ் த வீடியோ ஆன் பண்ணிக்கிற பிள்ளைகள் தயவு செய்து வீடியோ பண்ணுங்க, மியூட் பண்ணுங்க. சில வீடியோ எனக்கு விசிபிளா இருக்கு பிள்ளைகள், வீடியோ செக் பண்ணிக்கொள்ளுங்க தயவு செய்து. ஓகே, அடுத்தது ஸ்ட்ரக்சர் ஆஃப் வெப் பேஜ். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தான் ஒரு வெப் பேஜில் பேசிக் ஸ்ட்ரக்சர். ஒரு HTML பேஜ் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா கட்டாயம் இந்த ஸ்ட்ரக்சர்லான அது காணப்படும். ஸோ இதுல 3 பகுதி இருக்கும். முதலாவது பகுதி பேரண்ட் டேக் என்று சொல்றது. இந்த HTML வார வெரி ஃபர்ஸ்ட் டேக் தான் பேரண்ட் டேக் என்று சொல்றது. நம்மளோட HTML பேஜை பொறுத்த வரைக்கும் HTMLங்கிற அந்த டேக் தான் பேரண்ட் டேக். என்ன ரீசன் சொன்னா அந்த HTMLங்கிற டேக்குள்ளதான் மற்ற எல்லா டேக்குமே வரும். ஓகே, ஸோ இந்த HTMLங்கிற பேரண்ட் டேக் எடுத்துக்கொண்டீங்கன்னா அதை 2 சப் கேட்டகரியா டிவைட் பண்றாங்க. ஒன்று ஹெட் போர்ஷன், அடுத்தது பாடி போர்ஷன் பாடி செக்ஷன். இந்த ஹெட் செக்ஷனை பாத்தீங்கன்னா பாருங்க, இல்ல HTML நீங்க பார்க்கலாம். ஹெட்டுங்கிறதுக்குள்ள வார விஷயங்கள் நம்மளோட வெப் பேஜ்ல விசிபிள் ஆகாது. ஓகே, ஸோ இது இன்னொரு டெர்மினாலஜில சொல்லுவாங்க, மெட்டா டேட்டாவை தான் ஹெட் செக்ஷனுக்குள்ள மென்ஷன் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதுக்குள்ள டைட்டிலுங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். லாஸ்ட் கிளாஸ்லயே பார்த்தா டைட்டிலுங்கிறது உங்களோட வெப் பேஜ்ல வராது, மேலுக்கு ப்ரௌசர்ல அந்த டைட்டில் என்ன இருந்து விடும். அதே மாதிரி இந்த ஹெட் டேக்குள்ள CSS இன்க்ளூட் பண்ணுவாங்க, அது உங்களுக்கு அவுட்புட்ல வராது. CSS டிசைன் பண்ற வேலை மட்டும் தான், அவுட்புட்ல காட்டாது உங்களுக்கு. ஓகே, அடுத்தது ஜாவா ஸ்கிரிப்ட் எதுக்கு இன்க்ளூட் பண்ணுவாங்க, இப்படியான விஷயங்களை ஹெட் டேக்குள்ள போடுவாங்க. உங்களுக்கு வெப் பேஜ்ல ஒரு விஷயம் விசிபிள் ஆகணும் சொன்னா அது பாடிங்கிற இந்த செக்ஷனுக்குள்ளதான் டைப் பண்ணப்படணும். இந்த செக்ஷனுக்குள்ளதான் டைப் பண்ணப்படணும். ஓகே, ஸோ மெயின் பேரண்ட் டேக் என்ன பாத்தீங்கன்னா HTML, அதுல சப் பாடி செக்ஷன் என்று பாத்தீங்கன்னா 2 சப் செக்ஷன் இருக்கு. ஒன்று ஹெட் செக்ஷன், அடுத்தது பாடி செக்ஷன். ஓகே, ஓகே, இப்போ இந்த கோடிங்கை நம்ம ரன் பண்ணி பார்ப்போம்.
ஸோ நான் இப்போ ஃபர்ஸ்ட் கோடிங்கை ரன் பண்ணி காட்ட போகிறேன். ஓகே, இப்போ உங்களுக்கு நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸ் அதில் ஸ்க்ரீன் வழங்குத பிள்ளைய ரிப்பீட் இதில் மெசேஜ் பண்ணுங்க, மைக் ஆன் பண்ண வேணாம் ப்ளீஸ். ஓகே குட். இப்போ பாருங்க, நான் இப்போ அந்த ஸ்லைட்ல உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணின அந்த அந்த HTML கோடிங்ஸை தான் இப்போ என் நோட்பேட்ல நான் காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ உங்களோட ஃபைல் என்ன செய்யுங்கன்னு சொன்னா, ஸ்டார்டிங்ல இருந்தே சொல்றேன். ஸோ நியூ ஃபைல்ல நான் இந்த வேலையை செய்ய போறேன். ஓகே, ஸோ இந்த கோடிங் உங்களுக்கு நான் டைப் பண்ணிருக்கிறேன். இப்போ என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட்டுக்கு நம்மளோட கோடிங்கை டைப் பண்ண ஃபைலை சர்வ் பண்ணிடணும். ஆரம்பத்தில் சர்வ் பண்ணிட்டு தான் நம்மளோட வேலைகளை கண்டினியூ பண்ணணும். இடைக்கிட கண்ட்ரோலோட எஸ் அடிச்சு ப்ரெஸ் பண்ணி சர்வ் பண்ணிட்டு போகணும். என்ன ரீசன், சடனாக மெஷின் ஆஃப் ஆயிடுச்சுன்னு சொன்னால் சர்வ் பண்ணலன்னா நீங்கள் செஞ்ச அவ்வளோ வேலையும் வேஸ்ட் ஆகிடும். ஓகே, ஸோ தேர்ஃபோர் நம்ம என்ன செய்யலாம், ஃபர்ஸ்ட்டுக்கு சர்வ் பண்ணுங்க. இந்த ஃபைலை நான் சர்வ் பண்ண போகிறேன். கோ டு ஃபைல் மெனு, சர்வ் ஆஸ். ஸோ இங்கே சர்வ் பண்ண போகிறீங்க, லெட்ஸ் சே டெஸ்க்டாப்பில் டைரெக்டாக டெஸ்க்டாப்பில் கொண்டு போய் சர்வ் பண்ண வேணாம். நீங்கள் ஒரு வெப்சைட் ஒன்று கிரியேட் பண்ணுறீங்கன்னா அந்த வெப்சைட்டோட சம்மந்தப்பட்ட சகல ஃபைலும், அது ஒரு வெப்பேஜ் ஃபைலாக இருக்கலாம், அல்லது ஃபோட்டோஸாக இருக்கலாம், அல்லது வீடியோ ஆடியோ, இல்லை வேறு வெப்பேஜஸ், whatever it is, எல்லாமே ஒரு குறிப்பிட்ட ஃபோல்டருக்குள்ள இருக்கணும். அப்போதான் நம்ம ஃபைல் ஒன்றோட ஒன்று லிங்க் பண்ணுற டைமில், ஹைப்பர் லிங்கை கிரியேட் பண்ணுற டைமில் அது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாக இருக்கும் ஃபைல்ற பார்த்து எல்லாம் மேனேஜ் பண்ணுறது. ஸோ கோ டு அந்த டெஸ்க்டாப்பில் நான் ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணிட்டு வச்சுக்கொள்ளும், நியூ ஃபோல்டர். ஸோ அந்த ஃபோல்டருக்கு ஒரு நேம் ஒன்று கொடுத்தேன். லெட்ஸ் சே இந்த ப்ராஜெக்ட் நேம் எஜுகேஷன், வெப்சைட் ஒன்று செய்யப்படும். ஸோ எஜுகேஷன் இந்த ஃபோல்டர் ப்ராஜெக்ட் நேம் whatever, இல்லை நீங்கள் விரும்பின நேமை கொடுக்கலாம். அந்த ஃபோல்டருக்குள்ள இந்த முதலாவது வெப்பேஜை நான் சர்வ் பண்ண போறேன். பிள்ளைகள் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, நீங்க கிரியேட் பண்ற வெப்பேஜ் வந்துட்டு உங்களோட ஹோம் பேஜா இருக்குமா இருந்தா, அதாவது நீங்க ஒரு வெப்சைட் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போறீங்க, வெப்சைட் நேம் www.nafris.com. ஸோ இந்த வெப் அட்ரஸ் அடிச்சா ஆட்டோமேட்டிக்கா ஹோம் பேஜ் வரணும் என்று நீங்க விரும்பங்கில இருந்தா அந்த ஹோம் பேஜை எப்பயுமே இண்டெக்ஸ் என்று சொல்லி தான் சர்வ் பண்ணணும். வேற பேர்ல சர்வ் பண்றதுல எந்த பிரச்சனையும் இல்லை, சர்வ் பண்ணலாம், எரர் காட்டாது, ஒர்க் பண்ணும். பட் வேற பேர்ல சர்வ் பண்ணீங்கன்னா நீங்க வெப் ப்ரௌசர்ல போய் அந்த வெப்சைட் எக்ஸஸ் பண்ணும்போது, லெட்ஸ் இப்போ நான் இண்டெக்ஸ்னு கொடுக்காமலுக்கு 123.html கொடுக்கணும்னு வச்சுக்கொள்ளும். இந்த ஹோம் பேஜ் நான் இண்டெக்ஸ்னு கொடுக்காமலுக்கு 123.html கொடுத்தேன்னு சொன்னா ப்ரௌசர்ல இப்போ நான் இந்த வெப்சைட்டுக்கு போனேன்டா www.nafris.com அடிச்சா இந்த ஹோம் பேஜ் வராது. ஏன்னா நான் 123 கொடுத்தீங்க. ஸோ நான் இப்போ அதை எக்ஸஸ் பண்ணணும் இருந்தா www.nafris.com/123.html டைப் பண்ணா தான் வரும். ஸோ இப்படி இஷ்யூஸை பெறாமலுக்கு இருக்கின்ற இந்த மாதிரி பிரச்சனைகளை அவாய்ட் பண்றதுக்கு நம்மளோட ஹோம் பேஜ் எப்பயுமே இன்டெக்ஸ் சர்வ் பண்ணி தான் கொடுக்கணும். டாட் அங்கால எக்ஸ்டென்ஷன், நீங்க PHP வெப்சைட்டை டெவலப் பண்ணுவீங்க PHP வரும், ASP செய்வீங்க ASP வரும். நம்ம இப்போ HTML செய்யறோம், ஆகையால index.html. ஓகே, இப்போ நீங்க ஃபைல ஃபோல்டரை கிரியேட் பண்ணிட்டீங்க, அதுக்குள்ள சர்வ் பண்ணிட்டேன். இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை ஞாபகப்படுத்திக் கொள்றேன். எப்பயுமே எல்லா ஃபைலையும் வந்துட்டு ஒரு பாத்துல போடல. இப்போ நான் எஜுகேஷனோட ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணினேன், கிரியேட் பண்ணிட்டு அது இண்டெக்ஸை போட்டு இப்போ ஒரு இமேஜை கொண்டாடுறேன், இமேஜையும் கொண்டு போய் அதே ஃபோல்டருக்கு டைரக்டா போடுறது. அது என்ன நடக்கும்னா ஃபோல்டர் கன்ஃபியூஸ் ஆகும். நம்மளோட நிறைய ஃபைல்ஸ் வரக்குள்ள ஃபைலை தேடி பிடிக்கிறது நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஓகே, ஸோ ஃபைல் மேனேஜ்மெண்ட் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த டைம்ல என்ன செய்யலாம்னு இமேஜில் அந்த எஜுகேஷனுங்கிற ஃபோல்டருக்குள்ள இமேஜுக்கு தனி ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி வச்சுக்கொள்ளணும். CSS ஃபைல்லாம் கிரியேட் பண்றீங்களா, அதுக்கு தனி ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி வச்சுக்கொள்ளணும். ஸோ இதான் ஃபைல் மேனேஜ்மெண்ட், ஃபோல்டர் மேனேஜ்மெண்ட் மெத்தட், ஈஸியாக ஆக்சஸ் பண்றது. நான் இப்போ உதாரணத்துக்கு நம்மளோட யூனிவர்சிட்டியில ஓகே நாங்க மேனேஜ் பண்ற ஒரு வெப் பேஜ் நான் ஓகே உங்களுக்கு நான் விசிபிள் பண்றேன் பாருங்க. இப்போ நீங்க இப்போ நான் ஒரு ஸ்கிரீனோட ஷேர் பண்ணிக்கிறேன், அது வழங்குதா பிள்ளையே? ஃபோல்டர் நேம் எல்லாம் வழங்குதா அதுக்குள்ள? எஸ் ஓ நோ? ஓகே, இதுல பாருங்க
இந்த ஃபோல்டர் HTML ஃபியாங்கிற இதுல நான் நிறைய ஃபோல்டர் வச்சுக்கிறேன். எடுகேஷனுங்கிற ஒரு வெப்சைட்ல ஃபோல்டர் இருக்கு, FAC ஆர்ட்ஸ் ஃபேக்கல்ற ஃபோல்டர் இருக்கு, ஃபியாட நம்மளோட ஃபேக்கல்டியோட ஃபோல்டர் இருக்கு. இப்போ நான் நம்மளோட ஃபேக்கல்டிக்குரிய சகல ரிசோர்ஸஸும் வெப்சைட் ரிசோர்ஸஸும் இந்த ஃபியாங்கிற ஃபோல்டருக்குலாம் கொடுத்து வச்சுக்கிறேன். இதை ஓப்பன் பண்ணி நான் பாருங்க, சிஎஸ்எஸ்க்கு தனியாக ஃபோல்டர் கொடுத்து வச்சுக்கிறோம். இதுக்குள்ள சிஎஸ்எஸ் ஃபைல் மட்டும் தான் வச்சிருப்போம். டவுன்லோட் அதாவது டாக்குமெண்ட், வேர்ட் டாக்குமெண்ட், இல்லைன்னு பவர் பாயிண்ட் ஸ்லைட், அப்படி இல்லைன்னு வேற PDF டாக்குமெண்ட், நம்மளோட ஃபேக்கல்டியோட ரிலேட்டடான விஷயங்கள் இந்த டவுன்லோடுங்கிற ஃபோல்டர்ல. அதே மாதிரி நம்மளோட யூனிவர்சிட்டியில் நடக்கிற சிம்போசியம் சம்பந்தமானது ஒவ்வொரு வருஷத்துக்குரிய சிம்போசியத்தையும் தனித்தனி ஃபோல்டர்ல அது சம்பந்தமான வெப் பேஜ் எல்லாமே அதுக்குள்ளான் இருக்கு. இந்த மெயின் பேஜுக்குள்ள பாத்தீங்கன்னா பாருங்க, மெயினா இருக்கிற பேஜ் கண்டக்டர்ஸ் பேஜ் இருக்கு, மெனுங்கிற பேஜ், அடுத்தது இண்டெக்ஸ்ங்கிற பேஜ், இந்த மாதிரி விஷயங்கள் மெயின் பேஜ் எல்லாம் மெயினுக்குள்ள கிடக்கும். இதுல சப் கேட்டகரி எல்லாமே தனித்தனி அதுக்கு தனித்தனி ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள நாங்க ஒவ்வொரு சர்வ் பண்ணி வச்சுக்கிறோம். இதான் ஃபோல்டர் மேனேஜ்மெண்ட். இது ஈஸி, நம்மளுக்கு ஃபைல் ஒன்றோட ஒன்று லிங்க் பண்ணக்கூடியலாம் கடும் ஈஸி. அது அந்த டைம்ல உங்களுக்கு வழங்கப்படுது. ஓகே, ஸோ ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுனா, ஓகே, ஸோ இப்போ நான் இந்த ஃபைலை கிரியேட் பண்ணிட்டேன், ஃபைலை சேவ் பண்ணிட்டேன். அடுத்தது என்ன செய்யணும்னா, இந்த ஃபைலை நான் டெஸ்ட் பண்ணணும், இது ஒர்க் பண்ணுதா, சரியான முறைக்கு அவுட்புட் வருது. இப்போ எனக்கு அவுட்புட்ல எப்படி வரணும்னு சொன்னா, டைட்டில் எக்ஸாம்பிள் காட்டணும், வெப் பேஜோட பாடியில இந்த சென்டென்ஸ் நான் இப்போ செலக்ட் பண்ண இந்த சென்டென்ஸ், திஸ் இஸ் வேர் யூ வுட் இன்க்ளூட் டெக்ஸ்ட் அண்ட் இமேஜ் ஆன் யுவர் வெப் பேஜ்ங்கிறது காட்டப்படும். இப்போ நான் என்ன செய்யலாம், எங்க சேவ் பண்ணிக்கிறேன்னா டெஸ்க்டாப். ஸோ டெஸ்க்டாப்ல எடுகேஷன்ங்கிற ஃபோல்டருக்குள்ள சேவ் பண்ணிக்கிறேன். அது ஒரு ப்ரௌசர் அமைப்பில் தான் நம்மளுக்கு தெரியக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இண்டெக்ஸ்ன்னு சொல்லி ஸோ இந்த இண்டெக்ஸுங்கிற ஃபைல் ஒன்று தெரியுது உங்களுக்கு, இப்போ ஃபோல்டர் ஒன்றில். ஓகே, இதான் நான் இப்போ கிரியேட் பண்ணின ஃபைல். இப்போ இதை நான் டபுள் கிளிக் பண்ணேன்னு இப்போ வெப் ப்ரௌசர் ஒன்றுக்குள்ள தெரியுது அப்படியே. எஸ், இதான் இந்த அவுட்புட் நான் எதிர்பார்த்த மாதிரி. பாருங்க, டைட்டில் கொடுத்த விஷயம் ப்ரௌசர்ல மேல் பகுதியில் வந்திருக்கு எக்ஸாம்பிள் சொல்லி. நான் பேராகிராஃப் கிரியேட் பண்ண பேராகிராஃப் இந்த இடத்துல காட்டப்படுது. ஓகே, ஸோ திஸ் இஸ் த வெரி பேசிக் திங் ஃபார் எனி HTML பேஜ். ஓகே, so next one. ஓகே, ஸோ அடுத்த விஷயம் நம்ம பார்த்தோம். அடுத்தது டைட்டில். இது நம்ம இப்போ பார்த்தோம் ஆல்ரெடி, லாஸ்ட் கிளாஸ்லையும் பார்த்தோம் டைட்டில் எப்படி வரணும்ன்றது. அடுத்த ஸ்லைடுக்கு மூவ் ஆகிறேன்னா, டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங். இது நம்ம வேர்ட் உங்களுக்கு ஆல்ரெடி நீங்க செஞ்சிருப்பீங்க, அதனால உங்களுக்கு நான் இதை திரும்ப விளங்கப்படுத்த தேவையில்ல. ஒரு டாக்குமெண்ட் நீங்க கிரியேட் பண்றீங்கன்னா கரெக்டாக அதில் வார டாக்குமெண்ட்ஸ்ல வர டெக்ஸ்ட்டை நீங்க ஃபார்மேட் பண்ண வேண்டியிருக்கும், அது அலைன்மெண்ட் செட் பண்ண வேண்டியிருக்கும், அது இட்டாலிக்கா போல்டா அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்க செய்ய வேண்டியிருக்கும். ஸோ அது சம்பந்தப்பட்ட டெக்ஸ்டையும் HTML உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுது. ஸோ டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங்க்கு பேசிக்காக யூஸ் பண்ற சில எக்ஸாம்பிள் டெக்ஸ்ட்டை தான் இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். முதலாவது பிங்கிற டெக், அது போல்டுங்க மீனிங். ஸோ இதுவும் ஸ்டார்ட் டெக் கொண்டு வந்தால் க்ளோசிங் டெக்கும் வரும். அதே மாதிரி அடுத்தது இட்டாலிக்ஸ், அடுத்தது அண்டர்லைன் யூ, அடுத்தது பேராகிராஃப்ங்கிறது, அண்ட் இன்னொன்று போட்டுக்கிறேன் BR பிரேக். அதாவது பேராகிராஃப் சொல்லி யூஸ் பண்ற டெக் வந்துட்டு 2 டெக்கு கடையில் பேராகிராஃப்ங்கிற டெக்கு கடையில் வர விஷயம் எல்லாமே தனி ஒரு பேராகிராஃபா இருக்கும். பட் பேராகிராஃபை கிரியேட் பண்ணாமலுக்கு லைன் பிரேக்கை கிரியேட் பண்ணணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேராகிராஃப்ல ஒரு 6 லைன்ல ஒரு பேராகிராஃப் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது கண்டினியூஸ் 6 லைன் வரும்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவை ஒரு லைன் வந்துட்டு கண்டினியூஸா வராமலுக்கு அடுத்த நியூ லைன்ல ஸ்டார்ட் பண்ணணுமா இருந்தா அந்த இடத்துல BRங்கிற அந்த டெக்கை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ பிரேக்ன்ற அர்த்தம் இது. ஓகே, இந்த BRங்கிற டெக் வந்துட்டு இதுக்கு க்ளோசிங் டேக் இல்லை, ஞாபகம் வச்சுக்கொள்ளும். ஓகே,
இப்போ நான் கோடிங் மூலமாக தான் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். அடுத்த பேராகிராஃப் ஒன்று டைப் பண்ணுறேன். அடுத்த பேராகிராஃப். இப்போ 3 பேராகிராஃப் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதை சேவ் பண்ணுறேன். அடுத்து என்ன செய்ய போகிறேன், இது மூன்றும் சரியா நம்மளுக்கு தனித்தனி பேராகிராஃபாக வருதா இல்லையாங்கிறத செக் பண்ண போகிறேன். ஸோ ப்ரௌசருக்கு போவோம். இந்த இடத்துல ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். பாருங்க, மூன்றும் தனித்தனி பேராகிராஃபாக எனக்கு விசிபிளாக இருக்கு. ஓகே, இப்போ என்ன செய்யணும், நான் அடுத்த விஷயத்தை டெஸ்ட் பண்ண போகிறேன் நான். ஓகே, இந்த செகண்ட் பேராகிராஃப் இருக்கு இல்லையா, இதை நான் போல்ட் பண்ணணுமா இருந்தால் பீக்கு அடுத்தது பீன்னு ஸ்டார்ட் பண்ணும். அடுத்தது பி க்ளோசிங் டேக்கு முன்னுக்கு போல்ட்டை நம்ம க்ளோஸ் பண்ணணும். சேவ் பண்ணுறேன். கோ டு ப்ரௌசர். இப்போ இந்த செகண்ட் லைன் வந்து போல்ட் பண்ணப்படணும். நான் பேஜை ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்க சரியா ஒர்க் பண்ணுதா இல்லையா. எஸ், இட்ஸ் ஒர்க்கிங். செகண்ட் லைன் பேராகிராஃப் ஒர்க் பண்ணும். ஒருவேளை நான் என்ன செய்கிறேன், இப்போ இந்த கோடிங்ல பாருங்க, இந்த டெக்கை க்ளோஸ் பண்ண மறந்துட்டேன், பை மிஸ்டேக்லி விட்டுட்டேன். இப்போ நான் சேவ் பண்ணுறேன். ஸோ நான் க்ளோசிங் டெக் போடல பை மிஸ்டேக்லி. இப்போ என்ன செய்கிறேன், சரியா ஒர்க் பண்ணுதா இல்லையான்னு பார்ப்பேன். இப்போ செகண்ட் லைன் மட்டும்தான் போல்ட் ஆகணும். இப்போ நான் செகண்ட் லைனுக்கு ஸ்டார்டிங்கில் போல்டுங்கிற டெக்கை போட்டேன், பட் அதை க்ளோஸ் பண்ணேன். இப்போ என்ன செய்கிறேன், ரிஃப்ரெஷ் பண்ணினா தேர்ட் லைனும் சேர்ந்து போல்ட் பண்ணப்படும். ஒரு 4 அது எரர் காட்டாது. ஏன்னா அவருக்கு தெரியாது நம்ம 2 லைனையும் போல்ட் பண்ணுறதுக்கு அதை யூஸ் பண்ணுறோமா இல்லை ஒரு லைனை யூஸ் பண்ணுறதுக்கு போடுறோமாங்கிறது அந்த எடிட்டருக்கும் தெரியாது, அந்த ப்ரௌசருக்கும் தெரியாது. ஸோ நம்ம தான் டிசைட் பண்ணணும் இது வரைக்கும் போல்ட் பண்ணப்படணும். ஓகே, ஸோ அதே மாதிரி இப்போ செகண்ட் லைன் மட்டும் சொன்னால் செகண்ட் லைனோட கம்ப்ளீட் பண்ணிடணும் இந்த போல்டுங்கிற டேக். அடுத்தது நான் சொன்னேன் பிஆர்ங்கிற டேக் எப்படி யூஸ் பண்ணுறது. லெட்ஸ் சே இந்த தேர்ட் லைன்ல பாருங்க, எண்ட், இது தேர்டா வாரது ஒரு பேராகிராஃப் வேர்டும், பட் இந்த எண்டுங்கிற இந்த வேர்டால அதுக்கு அங்கே வார சென்டென்ஸ் வந்து நியூ லைன்ல வரணும். நியூ பேராகிராஃப் இல்லை, நியூ லைனுக்கு வரணுமா இருந்தா இவ்விடத்தை நான் பிரேக்குங்கிற இந்த டேக்கை யூஸ் பண்ண வேண்டியது. ஓகே, பாருங்க, இதுக்கு க்ளோசிங் டேக் நான் யூஸ் பண்ணப்படலை. இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் தனியாக, செகண்ட் பேராகிராஃப் தனியாக, தேர்ட் பேராகிராஃப் தனியாக வந்திருக்கு, பட் எண்டுக்கு அங்கே வரது நியூ லைன்ல வருது. ஸோ இப்படி தான் விஆர் யூஸ் பண்ணணும். ஓகே, ஓகே, நெக்ஸ்ட் சேஞ்சிங் ஃபண்ட். ஃபொண்டை டிசைன் பண்ணுறதோட சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதில் வருது. இதில் ஃபொண்டுங்கிற டேகை பற்றி தான் விளங்கப்படுத்துறோம். ஸோ டேக் நேம் வந்து ஃபொண்ட், இதுவும் ஸ்டார்டிங் டேக்னு ஒன்று வந்தால் க்ளோசிங் டேக்கும் கட்டாயம் வரணும், பார்த்துக்கொள்ளுங்க. அண்ட் பிள்ளைகள் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, இல்லை நான் அநேகமாக காட்டுற டெக் எல்லாமே கேபிட்டல் லெட்டர்ஸில் கொடுத்துருக்கிறேன். கேபிட்டல் லெட்டர்ஸ் கட்டாயம் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. கேபிட்டல் ஸ்மால் ரெண்டுக்கும் HTML ஒர்க் பண்ணும். ஓகே, ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இது ஸ்மால் லைக்கலாம், கேபிட்டல் லைக், அது பிரச்சனையே இல்லை. ஓகே, இந்த ஃபொண்டோட சம்மந்தப்பட்ட விஷயங்கள். ஒரு ஃபொண்ட் நேமை மாற்றணுமா இருந்தா ஃபொண்டு கூட யூஸ் பண்ற அட்ரிபியூட் வந்து ஃபேஸ். ஃபர்ஸ்ட் லைன்ல பாருங்க, ஃபர்ஸ்ட் லைன்ல பாருங்க, இந்த ஃபேஸ்ங்கிற அட்ரிபியூட் வந்து ஃபொண்ட் ஸ்டைலை மாத்துறதுக்கு, அதாவது ஃபொண்ட் ஃபெமிலின்னு சொல்லுவாங்க, அது ஃபொண்ட் நேமை மாத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, நீங்க டைம்ஸ் நியூ ரோமன்ல தான் டிஃபால்ட்டா ப்ரௌசர் வந்து ஒர்க் பண்ணும். நீங்க கலிப்ரிங்கிற ஃபொண்டை யூஸ் பண்ணணுமா இருந்தா ஃபொண்ட் இந்த டேக்கை ஸ்டார்ட் பண்ணுங்க, ஸ்பேஸ் விட்டு ஃபேஸ்ங்கிற அட்ரிபியூட் இன்ட்ரோடியூஸ் பண்ணி இந்த ஃபொண்ட் நேம்னு போட்ட இடத்துல நீங்க கலிப்ரிங்கிறத டைப் பண்ணீங்கன்னா சரி. ஓகே, ஸோ இந்த ஃபேஸுங்கிறது ஃபொண்டுங்கிற டேக்கு கூட ஒர்க் பண்ற ஒரு அட்ரிபியூட். அதே மாதிரி இதோட ஒர்க் பண்ற ஏனைய அட்ரிபியூட் பாருங்க, ஃபொண்ட் சைஸ் இருக்கு, கலர் இருக்கு, மற்ற விஷயங்கள் இருக்கு. ஓகே, அதான் சொல்லுது, அதான் அப்புறம் நான் கண்டினியூ பண்ணுறேன்.
அஸ்ஸலாமு அலைக்கும். ஓகே, ஸோ ஃபோன் சம்பந்தமான என்ன சொல்கிறோம், ஃபோனை சேஞ்ச் பண்ணுறதுக்கு, ஃபோன்ற ஸ்டைலை சேஞ்ச் பண்ணணும், சைஸை சேஞ்ச் பண்ணணும், கலரை சேஞ்ச் பண்ணணும். ஸோ அப்படியான விஷயங்களுக்கு யூஸ் பண்ணுற அட்ரிபியூட்ஸ்னா இந்த இடத்துல காட்டப்பட்டிருக்கு. ஓகே, ஸோ இப்போ அடுத்த குயிஸுக்கு ரெடியாங்க பிள்ளைகள். நான் யாருக்கு மெசேஜ் பண்ணுறனோ அவங்க எனக்கு ரிப்ளை பண்ணணும். ஓகே, அவங்களுக்கு தான் நான் யாருக்கு மெசேஜ் பண்ணணும் அவங்களுக்கு தான் நான் கேட்குற கேள்வி, அவங்க தான் ரிப்ளை பண்ணணும், வேறு யாரும் ரிப்ளை பண்ண வேணும். நான் ரெண்டமாக செலக்ட் பண்ணி தான் மெசேஜ் பண்ணி கொடுக்குறேன் 3 பேருக்கு. யார் ரிப்ளை பண்ணலையோ அவங்களுக்கு கேள்வி போகாது, ஐ மீன் குரூப் போட்டு ரிமூவ் பண்ணிடுவோம். ஓகே, 3 பேருக்கு பண்ணிக்கிறேன். 3 பேரும் தயவு செய்து செக் பண்ணிக்கொள்ளுங்க மெசேஜ் பாக்ஸ். ஓகே, மற்ற 2 பேர் வரணும், ஒரு ஆள் ரிப்ளை பண்ணிட்டு. ஓகே, இப்போ அந்த 3 பேருக்குமான கேள்வி, ஃபோன் சைஸை சேஞ்ச் பண்றது எந்த அட்ரிபியூட்டை யூஸ் பண்றோம்? சரியான ஆன்சர் பிள்ளையான ஆன்சர் சொல்லணுங்கிறது கம்பல்சரி இல்லை, ஏதோ எனக்கு ரிப்ளை வரணும் அவ்வளோ. மத்தாக்கள் ரகங்களை பிள்ளையே நான் அதை செலக்ட் பண்ண அவ்வளோ வரைக்கும் தான் கேட்டேன். சரியான ஆன்சர் வந்துட்டு ஓகே, இப்போ நான் ஒரு ஆள் தான் சொல்லியிருக்கேன், நான் கேட்டதில்லை, செலக்ட் பண்ணி கேட்டதில்லை. இப்போ அந்த ஆன்சரை கேள்வியை ஓப்பன் ஆகுறேன், யார் வேணாலும் ஆன்சர் பண்ணலாம். ஃபோன்ற சைஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஃபோண்டுங்கிற டேகு கூட யூஸ் பண்ண வேண்டிய அட்ரிபியூட் என்ன? ஓகே, நிறைய பேர் ஆன்சர் சரியாக சொல்லிக்கிறேன். நான் டாப் 3 செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, சைஸ்ங்கிற அட்ரிபியூட்டை தான் யூஸ் பண்ணணும். ஓகே, சொல்ல நான் இதஞ்சத்தில் கேள்வி கட்டத்தில் 3 பேருக்கு மெசேஜ் பண்ணினேன், ஒருத்தர் தான் ரிப்ளை பண்ணேன். நான் ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணேன், மற்ற 2 பேரையும் கிளாஸ் விட்டு ரிமூவ் பண்ணுறேன். IC 5, அடுத்தது IC 76. 2 பேரும் நான் போட்ட மெசேஜ் கூட ரிப்ளை பண்ணல, அவங்க 2 பேரையும் கிளாஸ் விட்டு ரிமூவ் பண்ணிட்டேன். அவங்க இல்லை, உண்மையாக ஒன் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு இருக்கும். ஈவன் நான் கலைக்கிறது தான் போலங்கிறேன்டா மெசேஜ் பண்ணுறதாச்சும் அவங்களுக்கு தெரியலன்னு சொல்லிடாது. ஸோ மத்தாக்கள் ஓகே, ஸோ கவனிக்க பிள்ளைகள், இப்போ நான் கேட்ட கேள்வி ஃபைனல் செமிக்கும் தரலாம், உங்களோட குயிஸுக்கும் தரலாம். ஃபோன்ங்கிற டேக்குக்குரிய அட்ரிபியூட் 3 சொல்லுங்கன்னு சொன்னால், ஸோ ஃபேஸுங்கிறது ஒரு அட்ரிபியூட், சைஸுங்கிறது ஒரு அட்ரிபியூட், கலருங்கிறது ஒரு அட்ரிபியூட், இப்படி நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். ஒரு எல்ஸ் நான் ஒரு வசனத்தை தந்து இந்த ஃபோண்டை இந்த சைஸுக்கு, இந்த கலருக்கு, இந்த ஃபோன் நேமுக்கு மாற்றணும், அதுக்குரிய HTML கோடிங் எழுதுங்கன்னு சொன்னால், ஸோ யூ மஸ்ட் நோ தட் எப்படி எழுதுங்கிறத பின்னுக்கு பாருங்க. நான் இந்த ஸ்லைட்ல 4th லைனை பாருங்க. ஃபோன் ஸ்டார்ட் பண்ணுறேன், டேகை சைஸ் என்ற அட்ரிபியூட்டை யூஸ் பண்ணி ஸ்பேஸ் ஈக்குவல் 4. ஸோ அட்ரிபியூட் நேம் வந்து சைஸ், அதோட வெலு வந்து 4. ஸ்பேஸ் விட்டு அடுத்த அட்ரிபியூட் ஃபேஸ் இஸ் ஈக்குவல் டபுள் கொட்டேஷன் மார்க்குள்ள ஃபோன்ற நேம் Courier or else Calibri or else Times New Roman whatever ஃபோன் நேம் மட்டும் கொடுக்கலாம். ஸ்பேஸ் கலருங்கிற அட்ரிபியூட் இஸ் ஈக்குவல் என்ன கலர் யூஸ் பண்ண போறோம்ங்கிறது ரெட் கொடுத்துருக்கிறேன்னா டைரக்டா கலர் நேம் கொடுத்துருக்கிறேன். ஓகே, நம்ம ரெட் தான் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. அந்த ரெட்டுக்கு பதிலாக
HTML கலர் கோட்னு ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்கு. ஜஸ்ட் நீங்க ஃப்ரீயா இருக்கிற டைம்ல கூகுள்ல போய் பாருங்க, HTML கலர் கோட்னு சர்ச் பண்ணி பாருங்க. ரெட்ல நிறைய டிஃப்ரெண்ட் டைப்பான ரெட் இருக்கு. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சது டார்க் ரெட், லைட் ரெட், ரெட், இது மூணு தான் தெரியும். இதுக்கு இடையில இருக்கிற கலரை நம்ம சேஞ்ச் பண்ண ரெட்ல ஒவ்வொரு வேரியேஷனை கொண்டு வரணும்னா நம்ம யூஸ் பண்ண வேண்டியது HTML கலர் கோட் ஹெக்ஸாடெசிமல் ரெப்ரசன்டேஷன் தான் யூஸ் பண்றது. பாயிண்ட் நம்பர் 3 பாருங்க, பிராக்கெட்டுக்கு போட்டிருக்கேன். எக்ஸாம்பிள் இஸ் ஈக்குவல் ஹேஷ் FFF அப்படி ஸ்டார்ட் பண்ணுது. இது உதாரணத்துக்கு இது மாதிரி ஹெக்ஸாடெசிமல் வந்துட்டு இங்கிலீஷ் லெட்டர்ஸும் நியூமரிக் நம்பரும் மிக்ஸ் ஆன மாதிரி வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒயிட் கலர் வந்துட்டு ஹேஷ் FFF வரும். ஓகே, ஸோ அந்த மாதிரி. ஸோ நீங்க அந்த இதை ஞாபகம் பாடமாக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு தேவைன்னா சர்ச் பண்ணி பாருங்க. எக்ஸாம்பிள் உங்களுக்கு இந்த கலர் கூடிய ஹெக்ஸாடெசிமல் கோட் என்ன அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. ஜஸ்ட் ரெட் கலர் வரணும் அதுக்குரிய கோடிங் எழுதுங்கட்டா நீங்க ஜஸ்ட் கலர் இஸ் ஈக்குவல் டபுள் கொட்டேஷன் ரெட்னு கொடுத்தா காணும். ஓகே, ஸோ கலர் கோடை பாடமாக்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் அதை தேவைன்னா கூகுள்ல சர்ச் பண்ணி பார்க்குற நாலேஜ் இருந்தால் காணும் உங்களுக்கு. ஓகே, அண்ட் அடுத்த விஷயம் சேஞ்சிங் ஃபோன்ல வந்துட்டு நம்ம பாயிண்ட் நம்பர் 4 பாருங்க. ஒரு டெக்குக்குள்ள மல்டிபிள் அட்ரிபியூட வந்துட்டு நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கிறேன். அதாவது ஃபொண்ட், ஸ்பேஸ், சைஸ், அடுத்தது ஃபேஸ், கொரியர், கலர், இது எல்லாமே ஒரு டெக்குக்குள்ள இன்ட்ரடியூஸ் பண்ணிங்க. விச் மீன் ஒரு டெக்குக்குள்ள மோர் தென் ஒன் அட்ரிபியூட்டை யூஸ் பண்ண இயலும் தான் இதுக்குரிய கருத்து. ஓகே, முதல் 3 பாயிண்டையும் பாருங்க. ஃபொண்ட், ஃபேஸ் தனியா, அடுத்தது ஃபொண்ட் சைஸ் தனியா, அடுத்தது ஃபொண்ட் கலர் தனியான்னு போட்டிருக்கேன். பட் 4th பார்த்தீங்கன்னா சைஸ், ஃபேஸ், கலர் 3 அட்ரிபியூட்டையும் ஒரு டெக்குக்குள்ள நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன், ஒரு மென்ஷன் பண்ணிருக்கேன். விச் மீன் ஒரு டெக்குக்குள்ள மோர் தென் ஒன் அட்ரிபியூட்டை யூஸ் பண்ணலாம்னு இருக்கு. ஸ்க்ரீன் டிஸ்பிளே ஆகுது இல்லை. இப்போ ஸ்க்ரீன் வந்து நிறைய பேருக்கு ஒர்க் பண்ணுது, ஒரு சில ஒர்க் பண்ணல. மேபி உங்களோட கவரேஜ் இஷ்யூவா இருக்கும், அதுக்கு ஒன்றும் செய்யலாம்ல. நான் பேசுறத கேட்டுக்கு இருங்க, ரெண்டு அளவுக்கு இருங்க, லெக்சர்ல கண்டினியூஸ் ஆறீங்க, இடையில வெறும். அண்ட் இதுல ரெக்கார்டிங் எல்லாம் தெரியும் தானே, நான் ரெக்கார்டிங் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறேன், நான் லிங்க் அனுப்புவேன். ஸோ அந்த டைம்ல நீங்க கிளியரா பார்க்கலாம் மிஸ் ஆன விஷயங்கள். அண்ட் யூடியூப்ல போட்ட வீடியோவும் பாருங்க, உங்களோட VLE போட்டிருக்கேன் யூடியூப் வீடியோ. ஓகே, ஸோ அடுத்த ஹெடிங் வந்துட்டு ஹெடிங். ஸோ ஹெடிங் வந்துட்டு லாஸ்ட் கிளாஸ்லையும் பார்த்துட்டோம். ஹெடிங் வந்துட்டு 6 வகையான ஹெடிங் இருக்கு, H1ல இருந்து H6 வரைக்கும். தட் மீன்ஸ் H1, H2, H3, H4, H5 அண்ட் H6 6 வகையான ஹெடிங் இருக்கு. H1ங்கிறது பிகஸ்ட் ஹெடிங், H6ங்கிறது ஸ்மாலஸ்ட் ஹெடிங். இன் பிட்வீன் ஃபார் எக்ஸாம்பிள் H1 H2 நீங்க ஒரு பேஜ்ல இன்க்ளூட் பண்றீங்கன்னு சொன்னா H1க்குரிய சப் ஹெடிங் H2 அர்த்தம். ஓகே, H1 உரிய சப் ஹெடிங். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெப் பேஜ்ல நீங்க ஒரு பெரிய தலையங்கம் போடணும், அதுக்கு 2 சப் ஹெடிங் வேணும்னு விரும்பினா ஸோ நீங்க இந்த H1, H2, H3, H4, H5, H6ல ஏதாச்சும் 1, 2 நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதோட ஃபோன் சைஸ் பெரிசிஸ்ன்றதால் டிஃபால்ட்டா ப்ரௌசர்ல வந்துட்டு பேராகிராஃப் உண்டு. டெக்குக்குள்ள நீங்க ஒரு லெட்டர்ஸ் எழுதுவீங்களா இருந்தா அது வெப் பேஜ்ல 12 பிக்சல் சைஸ்ல தான் ஒர்க் பண்ணும். அது டிஃபால்ட் ப்ரௌசர் செட்டிங். அதே மாதிரி H1ங்கிற ஹெடிங் டிஃபால்ட் சைஸ் வந்து 18 பிக்சல், H2 16, H3 14, அப்படி அந்த ரேஞ்சில் வந்து டிஃபால்ட் அந்த செட்டிங் இருக்கும். பட் நம்மளுக்கு தேவைன்னா நம்ம அதை மாற்றிக்கொள்ளி. ஓகே, அடுத்தது அலைன்மெண்ட். இது கட்டாயம், இது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். எந்த ஒரு வெப்சைட்டை நீங்க எடுத்துக்கொண்டாலும் வீடியோ, ஆடியோ, இமேஜ் இல்லாமலுக்கு வெப்சைட்டை பார்க்கலாம். பட் லெட்டர்ஸ் இல்லாமலுக்கு வெப்சைட்டை பார்க்கலாம். எங்கேயாச்சும் ஒரு லெட்டர்ஸ் இருக்கு. ஸோ நீங்க லெட்டர்ஸ் உள்ளுக்கு வருதுன்னு கட்டாயம் இந்த லெட்டர்ஸ் அலைன்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். பேசிக்கா 4 அலைன்மெண்ட் இருக்கும், லெஃப்ட், ரைட், சென்டர் அண்ட் the 4th one justify. ஓகே, ஸோ இந்த 4ஐயும் எப்படி யூஸ் பண்ற? ஸோ நீங்க இந்த அலைன்மெண்ட்டை யூஸ் பண்றது ஒரு லெட்டர்ஸ்க்கு மட்டும் இல்லை, இமேஜுக்கும் யூஸ் பண்ணலாம், ஒரு வீடியோக்கும் யூஸ் பண்ணலாம். வீடியோ ஒன்று இன்சர்ட் பண்றீங்க ஒரு வெப் பேஜில், அது இடது பக்கம் இருக்கு, உங்களுக்கு தேவை அது சென்டருக்கு வரணும்னு சொன்னா அந்த டேகுக்குள்ள அலைன் சொல்லி ஒரு அட்ரிபியூட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணி இஸ் ஈக்குவல் என்ன அலைன்மெண்ட் உங்களுக்கு தேவைப்படுது, சென்டர்னா சென்டர், ரைட்னா ரைட், ஜஸ்டிஃபைனா ஜஸ்டிஃபை. ஸோ அது தேவையானதை நீங்க இப்போ வெப்சைட்ல இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறதே எக்ஸாம்பிள் போட்டுருக்கிறேன் பாருங்க. H1 ஸ்பேஸ்
align is equal center னு கொடுத்திருக்கிறேன். which mean உங்களோட வெப் பேஜ்ல அந்த நியூயார்க் டைம்ஸ்ங்கிற அந்த சென்டென்ஸ் வந்து சென்டர்ல வரும். இப்போ நான் எக்ஸாம்பிள் உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன், டைரக்டா செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, இந்த செகண்ட் பேராகிராஃப் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த செகண்ட் பேராகிராஃப் அல்லது தேர்ட் பேராகிராஃப் ஆர் எல்ஸ் ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் எனக்கு வந்துட்டு சென்டர்ல வெப்சைட்ல சென்டர்ல இருக்கணும். ஸோ நான் என்ன செய்யலாம், பிங்கிற டேக்குக்குள்ள align-ங்கிற attribute introduce பண்றேன் is equal எனக்கு தேவை center, therefore center center serve பண்றேன். இப்போ நான் போறேன் இந்த வெப் பேஜுக்கு. இந்த வெப் பேஜ்ல டிஃபால்ட்டா பாருங்க லெஃப்ட் சைட்ல இருக்கு இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ நான் சர்வ் பண்ணிட்டேன் நாங்க. இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்கா சென்டருக்கு வரும். ஓகே, so this is how we going to practice. This is how, okay. ஸோ அதே மாதிரி மற்ற அலைன்மெண்ட்டை நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்க. என் பிள்ளைகள் ஒரு விஷயம் ஆரம்பத்தில் சொல்ல மறந்துட்டேன். அண்ட் எல்லா ஃபோனுக்கும் ஐ மீன் நிறைய பேர்ட்ட லேப்டாப் இருக்க மாட்டார். ஓகே, ஸோ நிறைய பேர்ட்ட லேப்டாப் இருக்காது. ஸோ இப்போ லேப்டாப் இல்லை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறா, இல்லாட்டையும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது தானே. ஸ்மார்ட் ஃபோனில் ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருக்கிறாங்க, ப்ளே ஸ்டோரில் போயிட்டு HTML எடிட்டரில் சர்ச் பண்ணி பாருங்க, அதுக்குரிய சாஃப்ட்வேர் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னா ஐஃபோன் வச்சுக்கிறார்கள், ஐஃபோன்லையும் அந்த HTML எடிட்டருக்குரிய சாஃப்ட்வேர் அவைலபிளா இருக்கும். Give me a second. Okay, sorry. ஓகே, உங்களோட மொபைலில் லேப்டாப் இல்லாத சர்ச் பண்ணி கொள்ளுங்க. உங்களோட மொபைலில் சர்ச் பண்ணி பாருங்க, HTML எடிட்டர் நிறைய இருக்கும். அதில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை சர்ச் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. பட் தயவு செய்து எனக்கு மெசேஜ் பண்ணாங்க, இது எப்படி யூஸ் பண்ணுறது தெரியாது. ஏன்னா எனக்கும் தெரியாது, நான் ஜஸ்ட் சர்ச் பண்ணி பார்த்தேன். ஐஃபோனுக்கு இருக்குது, யூஸ் பண்ணி பார்த்தேன், ஒரு சிலது ஒர்க் பண்ணுது. ஓகே, ஸோ உங்களுக்கு அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு டவுட்டாக இருக்குன்னு சொன்னால் யூடியூப்ல போய் சர்ச் பண்ணுங்க. உங்களோட எடிட்டர் HTML எடிட்டர் நேம் அடிச்சு ஹவு டு யூஸ் அந்த HTML எடிட்டர் அடிச்சு பாருங்க, அதை எப்படி யூஸ் பண்ணுறங்கிறத விளங்கப்படுத்துவோம். ஓகே, ஸோ இது படிக்கிறது கஷ்டம் இல்லை, பெரிய பெரிய டூல் ஒன்றும் தேவையில்லை. ஜஸ்ட் உங்களோட ஸ்மார்ட் மொபைல் இருந்தாலும் காணும். சில விஷயங்கள் செய்யலாம், மொபைல் ஃபோனுங்கிறதால சில விஷயங்கள் செய்யறதுக்குரியது கஷ்டமா இருக்கு. ஓகே, now move the next slide. Command statement. HTML பேஜ் ஒன்றில் எப்படி கமெண்ட் கிரியேட் பண்றோம். கமெண்ட் மீன் அந்த கமெண்ட் வந்து எந்த ஒரு தாக்கத்தையும் உங்களோட வெப் பேஜ்ல ஏற்படுத்தாது. அதாவது இப்போ என்னென்னு சொல்றேன், இப்போ நீங்க ஒரு வெப்சைட்டை டெவலப் பண்றீங்க, டெவலப் பண்ணிட்டு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த வெப்சைட் இன்னொரு ஆள் மெயின்டைன் பண்ண ஸ்டார்ட் பண்றது, நீங்க கொடுத்துட்டு போயிடுவீங்க, இல்லை இன்னொரு ஆள் அதை பொருட்படுத்திடுவாங்க. ஸோ அந்த டைம்ல புதுசா வரவருக்கு எந்தெந்த கோடிங் என்னென்ன வேலை செய்யுது பார்த்தோன்னே அவருக்கு விளங்காது. இப்போ கோடிங்கை பார்த்தா ஆயிரக்கணக்கான லைன்ஸ் ஆஃப் கோடிங் இருக்கும், தௌசண்ட்ஸ் ஆஃப் லைன் கோடிங்ஸ் இருக்கு. அந்த கோடிங் எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம், புதுசா வர அவருக்கு விளங்கப்படுத்தணும். ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்கிற கோடிங் எனக்கு யூஸ் பண்ணப்பட்ட ஒவ்வொரு கோடிங்கும் நம்ம விளக்கம் எழுதுறதில்ல, நம்பர் ஆஃப் கோடிங் உண்டா செய்யுது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க டேட்டா பேஸ் கனெக்ஷன் கிரியேட் பண்ணிருந்தீங்கன்னு சொன்னா அந்த டேட்டா பேஸ் கனெக்ஷனுக்கு யூஸ் பண்ண அவ்வளவு கோடிங்கையும் ஜஸ்ட் நீங்க கமெண்ட் பண்ணி வைக்கலாம். அந்த கோடிங் வந்துட்டு டேட்டா பேஸ் கனெக்ஷன் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு, இதுல யூஸ் பண்ணிக்கிற டேபிள் விஷயம் ஜஸ்ட் ஸ்மால் நோட் மாதிரி தானே அது வெப் பேஜில் அவுட்புட்டா காட்டப்படாது, உங்களோட வெப் பேஜை எரர் பண்ணவும் மாட்டாது. இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் செஞ்சு காட்டுறேன். அதுக்கு முதல்ல இந்த இதுல இருக்கிறத பாருங்க. இந்த ஸ்லைட்ல பாயிண்ட் நம்பர் 3 ஒரு கமெண்ட் ஸ்டேட்மெண்ட்டை எப்படி கிரியேட் பண்றது, அதுக்குரிய மெத்தட் தான் இதுல காட்டப்பட்டிருக்கிறது. லெஸ் தென் மார்க்கை போடுவோம், ஃபர்ஸ்ட்டுக்கு டைப் பண்ணணும், தென் எக்ஸ்பிளனேஷன் மார்க்குங்கிறது, அதுக்கப்புறம் 2 டேஷ்,
அதுக்கப்புறம் தேவையான கமெண்ட் டைப் பண்ணுங்க. திரும்ப அதை முடிக்கிறதுக்கு 2 டேஷ் கிரேட்டர் தென் மார்க்க போடணும். இப்போ நான் லைவாகவே உங்களுக்கு டைப் பண்ணி காட்டுறேன். அவுட்புட்ல வருதா இல்லையாங்கிறதை நம்ம உடனே செக் பண்ணி கொள்வோம். ஓகே, ஸோ லெட்ஸ் see. நான் செய்கிறேன். இந்த இடத்துல கமெண்ட் பண்ண போகிறேன். என்னென்னு கமெண்ட் பண்ண போகிறேன்? டபுள் டேஷ். ஓகே, ஸோ நீங்கள் கமெண்டை கிளிக் பண்ணால் அது கீழே இருக்கிற எல்லாமே கமெண்டாக மாறிடும். ஸோ நீங்கள் கமெண்டை ஸ்டார்ட் பண்ணினா அதை க்ளோஸ் பண்ணணும். ரெண்டா கீழே இருக்கிற எல்லாமே கமெண்டாக மாறதெல்லாம் உங்களோட வெப்சைட் ஒர்க் பண்ணாலும் கொடுக்கும். ஸோ நான் இதில் ஜஸ்ட் கமெண்ட் பண்ண போகிறேன். ஸோ அவ்வளோதான் இந்த கமெண்ட். அதை கம்ப்ளீட் பண்ணணுமா? 2 டேஷ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன்னா ஃபர்ஸ்ட் பேரா வந்து சென்டர்ட் அலைன் பண்ணப்பட்டிருக்கிறத சொல்லிக்கிறேன். இப்போ நான் சர்வ் பண்ணிட்டேன் பாருங்க, ஃபைல் சர்வ் பண்ணப்பட்டுட்டு அடுத்தது இந்த ஃபைலை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அவுட்புட்ல வருதா இல்லையாங்கிறது. முதல் ஓகே, இதில் கவனிங்க, ஃபர்ஸ்ட் பேராகிராஃபுக்கு மேலே தான் இந்த கமெண்ட்டை நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதை நல்லா பார்த்துக்கொள்ளும். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன செய்கிறேன், டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். ப்ரௌசரில் போயிட்டு ஸோ ப்ரௌசர் நிறைய இந்த லைனுக்கு மேலே தான் நான் கமெண்ட் பண்ணினேன். இப்போ ப்ரௌசரை நான் ரிஃப்ரெஷ் பண்ணேன்னு பாருங்க, ஏதாச்சும் அந்த கமெண்டால எதுவும் பாதிப்பு வருதா இல்லையாங்கிறத பாருங்க. எந்த எஃபெக்டும் இல்லை. நம்ம வெப்பேஜை எதுவுமே பண்ணாது. அது நம்ம எதுக்கு யூஸ் பண்ணணும்னு சொன்னா, இந்த கோடிங்க அப்புறம் ஒரு ஆள் எடிட் பண்ண வாராருன்னு சொன்னா அவருக்கு ஒரு ஈஸியான அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் லைன்ல சென்டர்ட் அலைன்மெண்ட் யூஸ் பண்ணிக்காங்கிறத இதை வாங்கி அவர் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொள்வார். இதுக்குண்டுல நம்பர் ஆஃப் பேஜஸ் நம்பர் ஆஃப் கோடிங் கூடும்போது இந்த கமெண்ட் பண்ற விஷயம் வந்து கடும் யூஸ்ஃபுல்லா இருக்கு. புதுசா வர ஒரு யூசருக்கு ஈஸியா கைட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ அதோட யூசேஜ் அவ்வளவுதான். இப்போ கமெண்ட் இப்போ நான் கேர்லியில் கேட்கேன், கமெண்ட் ஸ்டேட் பண்ற பெனிஃபிட் என்ன, அதோட சின்டெக்ஸ் என்னன்னு கேட்டா, பெனிஃபிட் வந்து இந்த ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்கிற பாயிண்ட், அதோட சின்டெக்ஸ் இந்த தேர்ட் பாயிண்ட்ல இருக்கிற வர இந்த இருக்கிற வரும். ஸோ திஸ் இஸ் த பெனிஃபிட் and this is the syntax. Okay, அடுத்தது பேஜ் ஃபார்மேட்டிங்கோட சம்பந்தப்பட்டது. இதுல சொல்லப்படுற விஷயம் பேஜ் ஃபார்மேட்டிங் சொல்லப்படுறது, பேஜ்ல வர யாரும் அனோட்டேஷன் ஆன் பண்ண வேணாம் பிள்ளைகள். ஓகே, பிள்ளைகள் இதுல இந்த பேஜ் ஃபார்மேட்டிங்ல டெக்ஸ்டையோ அல்லது குறிப்பிட்ட இமேஜையோ ஃபார்மேட் பண்ணல, டோட்டல் பேஜையே ஃபார்மேட் பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பேஜை பேக்ரவுண்ட் கலரை மாற்றணும், அப்படி இல்லைன்னு சொன்னா பேஜுக்கு பேக்ரவுண்ட் ஒரு இமேஜை போடணும், அப்படி இல்லைன்னு சொன்னா பேஜ்ல வர எல்லா லெட்டர்ஸும் காமனா ஒரு கலரை கொடுக்கணுமா இருந்தா அதை நம்ம பேஜ் ஃபார்மேட்டிங்ல கொண்டு வரலாம். ஸோ பேஜ்ல வர காமனான ஃபார்மேட்டிங் எவ்வளத்தை மென்ஷன் பண்ணணுமா இருந்தா பொடிங்கிற அந்த டேக்ல நம்ம மென்ஷன் பண்ணணும். பொடிங்கிற டேக்குள்ள ஸ்பேஸ் விட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் நான் பேக்ரவுண்டுக்கு ஒரு கலர் கொடுக்க போறேன்னா இருந்தா பிஜி கலருங்கிற அட்ரிபியூட, பிஜிங்கிறது பேக்ரவுண்ட், பிஜி கலருங்கிற அட்ரிபியூட நம்ம யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். தேவையான கலர் கொடுங்க. அடுத்தது இந்த டெக்ஸ்ட் ஈக்குவல் ஒயிட்னு சொன்னா அந்த பேக்ரவுண்ட் அந்த பேஜ்ல வர எல்லா டெக்ஸ்டும் டிஃபால்ட்டா ஒயிட் கலர்லாம் இருக்கு. இன் பிட்வீன் இடையில தான் நம்ம மாத்தணும். ஓகே, so last slide, the session last slide, image insert பண்றோம். ஒரு வெப் பேஜ்ல ஒரு இமேஜை இன்சர்ட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற டேக் நேம் வந்துட்டு img ன்னு சொல்லி, இந்த இமேஜ்ங்கிற டேகும் வந்துட்டு க்ளோசிங் டேக் இதுக்கு இல்ல, ஸ்டார்டிங் டேக் மட்டும் தான் இருக்கு பிள்ளைகள். அண்ட் இந்த இமேஜ்ங்கிற டேக்கை யூஸ் பண்ணிட்டு இமேஜை நம்ம கனெக்ட் பண்றதுக்கு அதுக்குரிய அட்ரிபியூட் src ஒரு அட்ரிபியூட் இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் லைன்லயே பார்க்கலாம், இமேஜ் src img ஸ்பேஸ் src வரத வாரது சோர்ஸ்
தான் எஸ்ஆர்சின்னு சொல்லி நம்ம HTML யூஸ் பண்றோம். இஸ் ஈக்குவல் அங்கால உங்களோட இமேஜிட பார்த்து. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட இமேஜும் உங்களோட வெப் பேஜும் நீங்க கிரியேட் பண்ற எந்த பேஜுக்கு நீங்க இமேஜை இன்சர்ட் பண்ண போறீங்களோ அந்த வெப் பேஜும் உங்களோட போட்டோ அல்லது இமேஜும் ஒரே இடத்துல இருக்குமா இருந்தா, ரெண்டும் ஒரே ஃபோல்டருக்கு இருக்குமா இருந்தா, இந்த எஸ்ஆர்சி இஸ் ஈக்குவல் டபுள் கொட்டேஷன் மார்க்குள்ள வாரது உங்களோட இமேஜோட நேம் மட்டும் தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இமேஜோட நேம் வந்து நஃப்ரிஸ் டாட் அங்கால EXT வாரது எக்ஸ்டென்ஷன், அதாவது JPG இமேஜா இருக்குண்டா JPG, PNG PNG வரும், GF இமேஜ் GF வரும். அடுத்த முக்கியமான விஷயம், அந்த இமேஜ்ல கேபிட்டல் ஸ்மால் லெட்டர் கட்டாயம் உங்களுக்கு வழங்கி இருக்கும். அதுல இமேஜ் நேம் அந்த கேபிட்டல்ல இருக்கிற லெட்டர்ஸ் எல்லாமே கேபிட்டல்ல வரணும், ஸ்மால்ல இருக்கிற லெட்டர்ஸ் எல்லாமே ஸ்மால்ல வரணும். அடுத்தது எக்ஸ்டென்ஷனும் கேபிட்டல்ல இருக்குமா இருந்தா கேபிட்டல்ல, ஸ்மால்ல இருக்குமா இருந்தா ஸ்மால்ல வரணும். இதை நம்ம ஈஸியா எப்படி பார்க்கலாம்னா, உங்களோட இமேஜ்ல வச்சு ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸை கொடுத்தீங்கன்னா அதுல காட்டும் இமேஜ் எக்ஸ்டென்ஷன் ஸ்மால்ல இருக்கா கேபிட்டல் இருக்கான்னு நம்ம பார்த்து கொள்ளலாம். டவுட்டா இருந்தா நீங்க அதில் செக் பண்ணி கொள்ளலாம். ஓகே, ஸோ இந்த ஸ்லைட் எல்லாரும் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். அடுத்த குயிஸுக்கு ரெடி ஆகுங்க. இது ஓப்பன் குயிஸ். நான் ஆக்கில் செலக்ட் பண்ணல, ஏற்கனவே 2 கேள்வி ஆக்கில் செலக்ட் பண்ணிட்டேன். நான் கேட்குற கேள்விக்கு யார் வேண்டாலும் ஆன்சர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் 3 ஸ்டூடெண்ட் யார் சரியா ஆன்சர் பண்றாங்களோ அவங்க 3 பேருக்கும் போனஸ் பாயிண்ட் கிடைக்கும். போல சரி பார்க்குறீங்க, உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க. இப்போ இமேஜ்ங்கிறத பார்த்தோம். நார்மலா ஒரு இமேஜை நீங்க இன்சர்ட் பண்ணீங்கன்னா அதுல ஒரிஜினல் சைஸ் என்னவா இருக்கோ அதான் அதுல டிஸ்பிளே ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் அதுல நீளம் 12 சென்டிமீட்டர், உயரம் 16 சென்டிமீட்டர்ன்றா அந்த ஒரிஜினல் சைஸை தானே உங்களோட வெப் பேஜ்ல அது டிஸ்பிளே பண்ணும். அது அந்த சைஸ் உங்களோட கண்ட்ரோல்ல இருக்காது. ஸோ சைஸ் உங்களோட இமேஜோட நீள அகலங்களை உங்களோட கண்ட்ரோல்ல கொண்டு வரணுமா இருந்தா அந்த IMGங்கிற அந்த டேகுக்குள்ள நம்ம ஒரு சில அட்ரிபியூட்ஸை யூஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஓகே, நீளம் அகலம் இது ரெண்டையும் கண்ட்ரோல் பண்றதுக்கு யூஸ் பண்ற அட்ரிபியூட் என்ன? தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணலாம். ஒரு ஆன்சர், 2 ஆன்சர் வந்துட்டு சிலாக்கள் சிங்கிள் ஆன்சர் மட்டும் சொல்லுங்க. நான் கேட்டது நீளமும் அகலமும் மாத்தணுமா இருந்தா 2க்குரிய அந்த 2 அட்ரிபியூட் நேமே சொல்லுங்க. ஓகே, 3 ஆன்சர் வந்துடும். ஓகே ஓகேண்ணா, மற்ற ஆன்சர் பண்ண வேணாம். சரியான ஆன்சர் என்ன பிள்ளைகள்? IC 141, IC 191 அண்ட் IC 029. இந்த 3 ஸ்டூடெண்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டுக்கு சரியான ஆன்சர் சொல்லிக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் அனுப்பியிருக்கீங்க, பட் லேட்டாக வந்துருக்கு. ஓகே, ஸோ நீள அகலங்களை மாற்றுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற அட்ரிபியூட் வந்து நம்ம ப்ரீவியஸ் ஸ்லைட்ல தான் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸ்லைடை பார்த்தவங்க மதிச்சிருப்பாங்க. ஒரு சிலாக்கள் கெஸ் பண்ணிருக்கலாம் நீள அகலத்தை இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்ற வித் ஹைட். அது 2 டைம் யூஸ் பண்ணலாம். ஸோ IMGங்கிற டெக்கை யூஸ் பண்ணுங்க. SRC போட்டுட்டு இமேஜை மென்ஷன் பண்ணிட்டு ஸ்பேஸ் விட்டு வித் இஸ் ஈக்குவல் எத்தனை சென்டிமீட்டருக்கு மாற்றணுமா, இது எனக்கு ஹைட் அந்த எண்ணுங்கிற இடத்துல மெஷர்மெண்ட்டை கொடுக்கணும். மெஷர்மெண்ட் வந்து பெர்சன்டேஜ்லையும் கொடுக்கலாம், சென்டிமீட்டர், பிக்சல், இன்ச், இப்படி பல வகையான மெஷர்மெண்ட்டை யூஸ் பண்ணலாம். ஓகே, அதே மாதிரி ஹைட்டும் அதே மாதிரி. இதில் பாருங்க, நீங்க பெர்சன்டேஜ்ல கொடுத்தீங்களா இருந்தா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட இமேஜோட சைஸ் நீளம் வந்துட்டு 2 சென்டிமீட்டரும் உயரம் வந்துட்டு, அதாவது ஹைட் வந்துட்டு 4 சென்டிமீட்டர், நீளம் ஒரு அகலம் வந்துட்டு வித் வந்துட்டு 1 சென்டிமீட்டர் ஒரு 2 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் வச்சுக்கொள்வோம். இப்போ நீங்க என்ன செய்யறீங்க, உங்களோட இமேஜுக்குள்ள அட்ரிபியூட் எப்படி மாத்துறீங்கன்னு சொன்னா வித் இஸ் ஈக்குவல் 50%, ஹைட் இஸ் ஈக்குவல் 50% கொடுக்கீங்களா இருந்தா அது வெப் பேஜ்ல வரும்போது அதுல ஒரிஜினல் சைஸ் வந்து 50% குறையும். நீங்க 50% தானே கொடுத்துக்கிற வித்தும் ஹைட்டும், அது என்ன செய்யும், ஒரிஜினல் இமேஜ்ல 50% தானே காட்டும். இமேஜ் வெட்டுப்படாது, பட் சைஸ் ரெடியூஸ் ஆகும். 2 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர்ன்றது 1 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டரா மாறும். ஒருவேளை நீங்க அந்த 2 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டரை 4 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டரா மாத்தணுமா இருந்தா வித்துங்கிறது 200%, ஹைட்டுங்கிறது 200%. எத்தனை பெர்சன்டேஜால இன்க்ரீஸ் பண்ணணும் அல்லது எத்தனை பெர்சன்டேஜால டிக்ரீஸ் பண்ணணும்ன்றதை மென்ஷன் பண்ணலாம். அப்படி இல்லாமலுக்கு நீங்க பிக்சல் அல்லது சென்டிமீட்டர்ல கொடுப்பீங்களா, அந்த இப்போ அது ஒரிஜினல் சைஸ் வந்து 2 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் இருக்கு, பட் நீங்க உண்மையாவே அதை 3 சென்டிமீட்டராகவும் 6 சென்டிமீட்டராகவும் மாத்தின விரும்பினா ஒன்று பெர்சன்டேஜ்ல கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா வித் இஸ் ஈக்குவல் 3 சென்டிமீட்டர், ஹைட் இஸ் ஈக்குவல் 6 சென்டிமீட்டர் கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி பிக்சர் தான் மாற்றிக்கொள்ளும். பட் பெர்சன்டேஜ்ல கொடுக்கறது
பெட்டர் ஆப்ஷன்ங்கிறத ரெக்கமெண்ட் பண்றாங்க. ஏன்னா ரேஷியோ மாறாமல் பார்த்துக்கொள்ளும். ஓகே, அடுத்த மூன்றாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அதுவும் இமேஜில் ஒரு அட்ரிபியூட் border. ஸோ border மீன் ஓகே, நான் ஒரு 2 மினிட்ஸ்ல முடிக்கும் பிள்ளைகள். borderங்கிறது உங்களோட இமேஜை வளைச்சி போடுற ஒரு லைன், border லைன் தான் அது. அதுவும் ஒரு இமேஜில் அட்ரிபியூட். அடுத்தது லாஸ்ட்டா பாருங்க, இதுல பாருங்க img sr is equal satellite.jpg space alt is equal picture of satellite சொல்லப்படுது. உதாரணத்துக்கு உங்களோட இமேஜ் வந்துட்டு நீங்க இமேஜை மென்ஷன் பண்ணீங்க, பிழையா மென்ஷன் பண்ணிட்டீங்க, அல்லது இமேஜ்ல பேரை பிழையா கொடுத்துட்டீங்க, அல்லது அந்த இமேஜ் உங்களோட ப்ரௌசருக்கு சப்போர்ட் ஆகல, இல்ல இமேஜ் எக்ஸ்டென்ஷன் ஜேபிஜிக்கு பதிலாக ஜேபின்னு மட்டும் கொடுத்துட்டீங்க, இல்ல பிஎன்ஜின்னு மாறி கொடுத்துட்டீங்க. ஸோ இந்த சந்தர்ப்பத்தில் உங்களோட பிக்சர் நிச்சயமா வெப்சைட்டுக்கு வராது. ஸோ அந்த வியூவருக்கு வழங்கணும், இந்த இடத்துல வர வேண்டிய பிக்சர் என்னங்கிறது அவருக்கு வழங்கணும். ஸோ அந்த அப்படி வழங்கினா அவர் அது சம்பந்தமான பிக்சரை சர்ச் பண்ணி எடுத்துக்கிறோம். நான் இப்போ அசைன்மெண்ட் செய்யறேன், ஒரு வெப்சைட்டுக்கு போறேன், நாங்கள் பிக்சர் இல்லை, பிக்சர் இருக்கிறது எரர் காட்டுது. பட் எனக்கு அவரது என்ன பிக்சர் தெரியணுமா இருந்தா இந்த வெப்சைட்டை டெவலப் பண்ணவர் அந்த இமேஜ்ங்கிற டேகுக்குள்ள இந்த ஏஎல்டிங்கிற இந்த டேகை மென்ஷன் பண்ணி இருக்கணும். ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. நினைக்கிறேன் ஏஎல்டிங்கிற அட்ரிபியூட யூஸ் பண்ணிக்கணும். ஸோ ஆல்டர்னேட்டிவ்ங்கிறது தான் ஏஎல்டியோட சுருக்கம். இதுல ஏஎல்டின்னு தான் யூஸ் பண்றேன். பட் அதை நீங்க தேவையான விஷயங்களை கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் எந்த போட்டோ கொடுக்கணும், பட் நான் பிழையா கொடுத்துட்டேன். பட் நான் என்ன செய்யலாம்னு சொன்னா நஃப்ரிஸ் எழுதி வைக்கலாம். நஃப்ரிஸ் போட்டோ சம்திங் போட்டோ அது ரிலேட்டட் போட்டோ எழுதி வச்சோம்னு சொன்னா எந்த பிக்சர் வராட்டியும் அந்த இடத்துல நஃப்ரிஸ் சொல்லி இந்த வேர்டு அது வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். ஸோ வியூவருக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். பட் அது என்ன வரணும் முன்னேங்கிறது. ஓகே ஓகே, நிறைய பேர் மெசேஜ் பண்ணாங்க 7:30 கிளாஸ் இருக்குன்ட்டு. ஸோ இதோட நான் கிளாஸை முடிச்சு கொள்றேன் பிள்ளைகள். கிளாஸ் இருக்கிறாக்கள் போங்க, மற்றாக்கள் யாரும் ஏதும் டவுட் கேட்கணும் விரும்பினா கேட்கலாம். யாருக்கும் டவுட் எதுவும் இருக்கும்னா கேட்டுக்கொள்ளுங்க. ஓகே, யாருக்குமே டவுட் இல்லைன்றது கன்ஃபார்ம் ஆகுது. அப்போ நான் கிளாஸ் இதோட முடிக்கும் பிள்ளைகள். ஓகே, ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.